அப்படி ஒரு சாத்தானுங்க நம்ம ஊர்ல இருக்கானுங்க. காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன கருமத்தை வேணாலும் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 30 வயசு இருக்கும் இந்த பையனுக்கு. இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா கோயில்களை எல்லாம் போய் மாந்திரீகம் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா? மாந்திரீகம் யாராவது உங்களுக்கு செஞ்சு வச்சிருவாங்க. அந்த மாந்திரீகத்தை நாங்கள் எடுப்போம். குட்டி சாத்தான் கோயில், இன்னும் என்னென்னமோ அதுக்கெல்லாம் பேர் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அந்த மாதிரி பேர் இருக்கிற கோயில்களில் இருக்கிற அந்த நம்பூதிரிக சாஸ்திரிக யாரோ இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அந்த கோயிலுக்கு வர்றவங்களையெல்லாம் எடுத்து அதை வந்து ப்ரமோட் பண்ணுற ஒரு பையன். சரிங்களா? கேரளாவில் மாந்திரீகத்தை எடுக்கக்கூடிய கோயில்களை ப்ரமோட் பண்ணுற ஒரு பையன். அவரோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை இது இருக்கும். இந்த மாந்திரீகத்தை எடுக்கிற ஒரு கோயிலை பற்றி, அப்புறம் அந்த குட்டி சாத்தானை கும்பிட்டா அவங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுப்பார், அதை கொடுப்பார், பணம் கொடுப்பார், இப்படி அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணாங்க. அப்படி ப்ரமோட் பண்ணதில் என்னாச்சுன்னா, கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கூட சிந்திக்க முடியாதவங்க போயிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் போகலை. சரியா? இப்போ அவங்களுக்கு டர்ன் ஓவர் இருக்குல்ல, இவ்வளோ சம்பாதிச்சிடணும் இல்லை, அந்த டர்ன் ஓவரை அவங்களால ரீச் பண்ண முடியல. அதனால இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இதே பையனை வச்சு அடுத்த விளம்பரம் கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்கன்னா, குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க, அது கோலாஷ்டமி காலம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஒரு வாரம் கோலாஷ்டமி காலம் இருக்கான். அந்த காலத்தில் குழந்தைங்கள அந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுவாங்களாம், இல்லைன்னா குழந்தைகளுக்கே மாந்திரிகம் வச்சிருவாங்களாம் அப்படின்னு சொல்லி அதை நமக்கெல்லாம் சொல்லி மக்களை பயப்படுத்தி அவங்கள வந்து இந்த மாந்திரிகத்தை எடுக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் விடணும். அதுதான் இந்த பையனோட வேலை.